வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நான் இன்னைக்கு தாய்லாந்துல 4 டே ட்ரிப்ல இருக்கேன். இது ஒரு 4 டேஸ் ட்ரிப்பு. இன்னைக்கு கடைசி நாள். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம். பட்டாயாவில இருந்து நாங்கள் இப்போ பேங்காக் சொர்ணபூமி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பாதி பேர் வந்துட்டு அரௌண்டு 2 PM ஒரு ஃப்ளைட் இருக்கு, அதுக்கு இந்தியாவுக்கு திரும்புறாங்க. மீதி பேர் வந்துட்டு நைட் ஃப்ளைட்டு. அதுல நாங்க வந்து செகண்ட் பேட்ச் நைட் ஃப்ளைட்டு. இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம ஊர் மாதிரி தான் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். வரிசையா வந்து பார்த்தோம்னா ஒரு டிராவல் ஏரியாவில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அதில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு உண்டான மால்ஸ் வந்துட்டு இருக்கு. அதில் வந்துட்டு ஃபுட்டு ஐட்டம்ஸ், காஃபி எல்லாமே இருக்கு. இது வந்து ஒரு சுரண்டல் லாட்ரி. இந்த சுரண்டல் லாட்ரியில் வந்துட்டு பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்துட்டு 1 மில்லியன் தாய் பாட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. 100 தாய் பாட்டுங்கிறது ஒரு டிக்கெட்டோட விலை. இது நம்ம ஊர்ல சுரண்டல் லாட்ரி எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அவங்க ஊர்லயும் அதே மாதிரி இருக்கு. இப்ப நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். இந்த ஃபுட் ஸ்டால்ல எல்லாமே வந்து சீ ஃபுட்ஸ் வந்துட்டு செல் பண்றாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சீ ஃபுட்ஸ், அதுவும் தாய் ஸ்பெஷல். எல்லாமே வந்து தாய் ஸ்பெஷல்ஸ். நம்ம எப்படி சமையலுக்கு பேர் போன ஆட்களோ அதே மாதிரி தான் தாய்லாந்தும் ஃபுட் ஐட்டம்க்கு வந்துட்டு பேர் போன ஊர் தான். எல்லா ஐட்டங்களும் வந்துட்டு விதவிதமான வித்தியாசமான ஐட்டங்கள். டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சு டெஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஐட்டமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சு அது என்னன்னு பார்த்து சாப்பிடணும். மற்றவங்க சாப்பிட்றாங்க அப்படின்லாம் நாம இதை சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, பல ஐட்டங்கள் வந்துட்டு நாம இது வரைக்கும் கேள்விப்படாத ஐட்டங்கள், கேள்விப்பட்டோம்னா ஐயையோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஐட்டங்கள்லாம் இங்க இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு பாம்பு, முக்கியமானது வந்துட்டு இங்க பாம்பு ஒண்ணு இருக்கு, முதலை இருக்கு. பாம்பு கறி, முதலை கறி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்னும் மற்ற ஸ்குவிட் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலரா சாப்பிடாத, யோசிக்காத ஐட்டங்கள்லாம், கரப்பாம்பூச்சி முத கொண்டு எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு சாப்பாட்டுக்கு. அதுல வந்து நம்ம ஆளுங்க வந்துட்டு ஸ்குவிட் வந்து வாங்குறாங்க. இல்ல பேரம்லாம் பேச முடியாது. அவங்க நம்ம எல்லாமே ஃபிக்ஸ்டு ரேட்டு தான். மற்றபடி இது மாதிரி நண்டு வந்துட்டு அடைச்சி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சு விற்கிறாங்க. நிறைய ஐட்டங்கள் இருக்கு இதில் வந்து பார்த்தோம்னா. ஒவ்வொன்றும் பேக்கிங் கண்டெய்னர்ல இருக்கு. குடல், இறால் இருக்கு. சீ ஃபுட்லயே நம்ம வாயில் நுழையாத பேரெல்லாம் இருக்கு. என்ன ஐட்டம்னே தெரியல. நெத்திலி, நெத்திலி மாதிரி இருக்கு, ஆனா அது நெத்திலியான்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா கரப்பாம்பூச்சி முத கொண்டு எல்லாமே இருக்கு. நிறைய பூச்சி, சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே மிக்சடா இருக்கு. அதனால நம்பி எதையும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஒவ்வொருத்துக்கும் பேரும் வந்து பார்த்தோம்னா பார்த்த உடனே அந்த பேரை வச்சுலாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியல இது என்ன ஃபுட்டு அப்படின்ட்டு. அவங்க லோக்கல் ஆட்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லோக்கல் பேர்ல தான் போட்டிருக்காங்க தவிர ஒரு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன்லாம் எதுவும் இல்லை. நம்ம தான் ஒவ்வொன்றா என்ன 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 அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு. சிலது வந்து இங்கிலீஷ்ல பேர் இருக்கு, சிலது வந்துட்டு பார்த்தோம்னா ஜென்ரலா இருக்கு. அதனால நம்மளால வந்துட்டு என்னுடைய பேரை வச்சு இது இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. மற்றபடி ஏகப்பட்ட வெரைட்டி ஃபுட்டுல, அது எல்லாமே கேட்டால் சீ ஃபுட்டு தான் சொல்றாங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேடிக்கை பார்த்தோம். இதில் ட்ரைடு சீ ஃபுட்டு நிறைய ஐட்டங்கள், இறால் அது மாதிரி ஐட்டங்கள் நிறைய இருக்குது. இன்னும் பேக்குடு சீ ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, சாக்லேட்ஸ் இருக்குது, எவ்ரி திங் எல்லாமே இருக்குது. பட் நாம் இது வரைக்கும் டேஸ்ட் அந்த ஷெல்லு நம்ம டேஸ்ட் பண்ணாத ஐட்டங்கள் நிறைய இருக்குது. இது நம்ம ஊர் தோசை மாதிரி இந்த ஊரில் வந்து பார்த்தோம்னா வித்தியாசமான ஒரு ஐட்டம் பண்ணுறாங்க. அதுவும் நல்லதாக இருக்குது. இது டிராஃபிக்கான ஒரு ரோடு. இல்லை நம்ம பாடலாசிரியர் விவேகா நம்மளோட வந்திருந்தாரு. 4 நாள் தொடர்ந்து நம்மளா கூட இருந்தாரு. என்னப்பா எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தா அது சொல்றதெல்லாம் இங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இந்த மனிதர் இருக்காரு, ஏற ஆரம்பிச்சிருக்கு. 4 நாள் வீடியோ எடுத்துட்டே இருக்காரு. யாரும் பார்க்காதீங்க. ஐயோ சார் பார்த்துப்பாங்க. ஓகே, நம்ம ஆட்கள் ஒவ்வொருத்தரா வராங்க. ஷாப்பிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு.
நம்ம ஃப்ரெண்டு கோபி வராரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸோட வராரு டீமு. எல்லாரும் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. What is this? Squid, ah? Aha. இப்போ நம்ம சொர்ணபூமி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். 2 ஏர்போர்ட் இருக்கு இங்க. டிஎம்கே ஏர்போர்ட்னு ஒன்று ஏர்போர்ட் இருக்கு, அண்ட் தென் சொர்ணபூமி ஏர்போர்ட் இருக்கு. சொர்ணபூமி வந்து ரீசெண்டாக தான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பழைய ஏர்போர்ட் வந்து பார்த்தோம்னா டிஎம்கே ஏர்போர்ட் சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்மளுடைய டீம் வந்து பாதி பேர் இங்கே நம்ம இறக்கி விட்டுறோம். அவங்க ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியாவுக்கு போக வேண்டியது தான். நாம் இப்போ நேராக பேங்காக் போயிட்டு இருக்கோம். இந்த சொர்ணபூமி ஏர்போர்ட்லேருந்து 30 to 45 மினிட்ஸில் நம்ம வந்து பேங்காக் சிட்டிக்கு போயிடலாம். இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்காக் சிட்டியில் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு இந்திரமோங்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம். அங்கே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கு. முதல்ல போன உடனே ஒரு இந்தியன் ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக ஷாப்பிங் போகிறோம். அண்ட் தென் லோக்கலில் வந்து விருப்பப்படுறவங்க பீச் போகலாம். நம்ம ஊர் மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்கு, அந்த கோவிலுக்கு பார்த்தோம்னா போகலாம். இல்லைன்னா வாட்டர்னு ஒரு புத்தர் கோவில் இருக்கு, அதுக்கப்புறம் கோல்டன் புத்தர் டெம்பிள் இருக்கு. இதுக்கெல்லாம் போகலான்னு பிளானு. பட் ஆனால் நினைச்ச மாதிரி எதுவும் செய்ய முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு வந்துட்டு அங்கே எது எங்கே இருக்குன்னு ஒன்றும் தெரியல, ஒன்றும் புரியல. அதனால் நான் வந்துட்டு ஷாப்பிங் டூருன்னு கிளம்புனேன். அதுவே பெரிய டூர் ஆகி போச்சு. ஏன்னா நடந்தே போனேன். நடந்தே போனதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி போச்சு. ஒவ்வொரு இடத்துக்கும் வழியில் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வர்றதுக்குள்ள டைம் போனதே தெரியல. திரும்பி வந்து 5:30க்குள்ளே வர சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் 5:30க்குள்ளே திரும்பி வந்துட்டேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், சிட்டியை நோக்கி போயிட்டுருக்கோம். சிட்டியில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு உள்ள கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த டோல்கேட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் நமக்கு வந்து சிட்டி இங்கே வந்துடும். சிட்டியை பொறுத்தவரை வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அருமையாக இருந்தது தாய்லாந்து சிட்டி. டிராஃபிக் வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப பாருங்க, நாய்ஸ்ன்றது, ஹார்னு நாய்ஸ்ன்றது, பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்ன்றது பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. ஹார்ன்றது ரொம்ப ரேராக தான் நான் வந்து கேட்டேன். மற்றபடி வந்துட்டு இந்த டிராஃபிக் டிசிப்ளின்றது இங்கே தாய்லாந்தில் இருக்கு. ஸோ நமக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, டோல்கேட் விட்டு வெளியில வந்தாச்சு. நீங்க டிசிப்ளினா இருக்காங்க எல்லாரும். போலீஸ்காரங்களே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு தான் அங்க டியூட்டியில இருக்காங்க. அதுவும் அந்த ரோட்ல இருக்காங்க பாருங்க. அந்த போலீஸ்மென் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா ஹெல்மெட் போட்டு அங்க டியூட்டி பார்க்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அப்போ பப்ளிக்கும் அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே பொறுத்தளவில் நல்ல ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 4th டே, ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம அதுதான் அந்த 5G போட்டிருக்கு பாருங்க, அதுதான் மெயின் காம்ப்ளெக்ஸு. அதை சுற்றி அந்த 2 கோல்டன் டாம்ப் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து மெயினான ஷாப்பிங் மால்ஸு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக இந்த ஹோட்டல் வந்திருக்கோம். அது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இங்கே வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டு தான் வந்துட்டு அவைலபிள். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ரொட்டி சாதம், ஏன்னா இங்கே ரசம் சாம்பார் சாதம் அதெல்லாம் கிடைச்சிது. 4 நாளில் வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு வந்துட்டு சரியில்லை தான். ஃபுட்டு வந்துட்டு பார்த்தோம்னா ஒன்லி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். இன்றைக்கும் அதே நிலவரம் தான். பட் பரவாயில்ல, ஊரை விட்டு போகிறோம், அதனால் இந்த இடத்துல இதுவாது கிடைக்குது. மற்றபடி இங்கே வந்து இந்த மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல சாப்பிட்டது வந்து கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுட்டு வந்துட்டு இங்கே ஓரளவுக்கு நல்லாவும் இருந்துச்சு. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது குலாப் ஜாமுன்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் வந்துட்டு மற்ற அதர் ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ரெகுலர் ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் என்ன இருக்குமோ, ஒயிட் ரைஸு, ரசம், உங்களுக்கு வந்துட்டு ஒரு இவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு தாய்லாந்து நார்த் இந்தியன் 2 மிக்சடு மசாலா. நம்ம ஊர் ப்ராப்பர் மசாலா வந்து இங்கே கிடைக்காது. ஸோ அதனால வந்து ஃபுட்டு டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருந்தது. ரொட்டி, தால், மற்ற அதர் 2 நான்வெஜ்ஜு ஓகே பரவாயில்ல. ரைஸ் ஐட்டம்ஸு, ஃப்ரையாம்ஸு, அது இதுன்னு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம். ஓகே, அடுத்த பகுதியில்
உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம பெல் நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.